ஓகே டிசம்பர் 20 சரியா? ஓகே ஓகே சூப்பர். ஓகே நோ ப்ராப்ளம். அதாவது டிசம்பர் 20ல எத்தனை நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆர்ஆர்பி நியூஸ் 4வது நியூஸ்ன்னு நினைக்கிறேன். 4வதா 5வதா? ஓகே 5வது நியூஸ் எடுத்துக்கோங்க. டிசம்பர் 20ல 5வது நியூஸ். உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி பத்தி வந்து நல்லா தெரியும். ஏன்னா வந்து இப்போதான் வந்து இன்டர்வியூ வந்து போக போறீங்க. ஆர்ஆர்பி பத்தி வந்து என்னன்னா வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1975ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்ஆர்பி ஆக்ட் எப்போ பார்த்துக்கோங்க 1976ல. இதை வந்து நீங்க வந்து என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து இந்த ஆர்ஆர்பியோட ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து யார் எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து மொத்தம் 100% ஷேர் இருக்குன்னா அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 50% வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஸ்பான்சர் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து எவ்வளவு ஷேர் வந்து வச்சிருப்பாங்கன்னா 35% வச்சிருப்பாங்க. மிச்சம் இருக்க 15% அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் வந்து வச்சிருக்கோம் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதோட ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. என்ன ரூல் வந்து இருக்குன்னா வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்பான்சர் பேங்க்கும் நல்லா பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்பான்சர் பேங்க்கும் உங்க 2 பேருமே சேர்ந்து அது ஆர்ஆர்பியோட ஷேரை வந்து அட்லீஸ்ட் 51% மேலயாச்சும் வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இது முக்கியமான விஷயம் சரியா? 51% மேல வந்து வச்சிருக்கணும். இப்போ வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க? 50 + 35 85% வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்னன்னா நீங்க இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து ஓகே ஆர்ஆர்பி வந்து 1975ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா, 1975ல மட்டும் எத்தனை ஆர்ஆர்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா 5 ஆர்ஆர்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எந்த ஆர்ஆர்பி ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா வந்து யூபியில மொராதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல பிரதம பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி. அவனோட ஸ்பான்சர் பேங்க் யாருன்னு பாத்துக்கோங்க, சிண்டிகேட் பேங்க் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவன் தான் வந்து அவனோட ஸ்பான்சர் பேங்க். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விஎஸ் வியாஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டில தான் வந்து ஒரு ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ப்பா ஆர்ஆர்பி ஏகப்பட்ட ஆர்ஆர்பி இருக்கு, இதை வந்து நம்ம வந்து அமல்கமேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்ட் வந்து எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 2004ல வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியோட பேர் பார்த்துக்கோங்க, விஎஸ் வியாஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 2004 தானே? அன்னைக்கு ஏசியில படிக்கிறப்ப 2005ன்னு போட்டிருந்தாங்க. ஓகே 2004ன்னு போட்டிருக்கு பாத்துக்கோங்க சரியா? அது யாராச்சும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. விஎஸ் வியாஸ் கமிட்டி. ஒரே நிமிஷம். ஓகே 2004 தான் நினைக்கிறேன் சரியா? இந்த விஎஸ் வியாஸ் கமிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து 2004ல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து அமல்கமேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா, அதன்படி வந்து அந்த அமல்கமேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 2006ல இருந்து 10 முடியும். முன்னாடி 196 ஆர்ஆர்பி இருக்கும். எத்தனை பாத்துக்கோங்க, 196 ஆர்ஆர்பில இருந்து 82 வந்து குறைச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. செகண்ட் ஃபேஸ் எப்போ பாத்துக்கோங்க 2013ல இருந்து 15 முடியும். அதுல எப்போ பண்ணிருப்பாங்க வந்து 82ல இருந்து 56 வந்து குறைச்சிருப்பாங்க. 3வது ஃபேஸ் எப்போன்னு பாத்துக்கோங்க 2019ல இருந்து 21 முடியும். அது வந்து என்ன சொல்லியிருப்பானா 56ல இருந்து 43 வந்து குறைச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 2019 காலகட்டத்துல தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து பாண்டியன் பல்லவன் அப்படின்னு 2 ஆர்ஆர்பி இருந்துச்சு. அதை வந்து ஒன்னா வந்து மாத்திருப்பாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்திருப்போம். அடுத்து வந்து ஃபேஸ் 4ல வந்து இப்போ வந்து ரீசெண்டா வந்து அமல்கமேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க வந்து 43ல இருந்து 28 வந்து குறைச்சிருப்பாங்க. அதாவது இந்தியாவில வந்து 78 ஸ்டேட் இருப்பா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆர்ஆர்பி இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப பாத்துக்கோங்க இப்போ வந்து 28 ஆர்ஆர்பி தான் இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்து இந்த ஆர்ஆர்பியோட ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து எவ்வளவு இருக்கும்னா வந்து 2000 கோடி இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆர்ஆர்பி இருக்கும் பாத்தீங்களா, அவன் வந்து புதுசா வந்து ஒரு லோகோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த லோகோவை அந்த படத்துல பாத்துக்கோங்க. அந்த ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கு பாத்தீங்களா, டார்க் ப்ளூ. அதை வந்து எதை வந்து குறிக்குதுன்னா ஃபினான்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்டை வந்து குறிக்குது. அதே மாதிரி வந்து அந்த கிரீன் கலர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எதை வந்து குறிக்குதுன்னா வந்து யாருக்குமே கேட்கலையா? என்னமா பண்ணீங்க நெட்ட? ஓகே ப்ளூ கலர் வந்து எதை குறிக்குதுன்னா வந்து ஓகே ப்ளூ கலர் வந்து எதை குறிக்குதுன்னா வந்து ஃபினான்ஸ் அண்ட் ட்ரஸ்ட்டை வந்து குறிக்குது. அதே நேரத்தில் வந்து கிரீன் கலர் வந்து எதை குறிக்குதுன்னா வந்து சூப்பர் லைஃப் அண்ட் growth வந்து குறிக்குது அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா நான் சொன்னதெல்லாம்? இப்போதைக்கு வந்து எத்தனை ஆர்ஆர்பி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எத்தனை எத்தனை பிரான்ச் வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா 22,000 பிரான்ச்சுக்கு மேலே வந்து நம்ம இதுல வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்ல தெரியணும்.
ஓகே சூப்பர். இது முக்கியமான விஷயம் சரியா? இன்டர்வியூ போறவங்களாம் பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம், அடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்கோங்க, சியோம் பிரகார் அப்படின்றத இந்த எக்ஸசைஸோட பேர். இது வந்து யார் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்க வச்சு இதை கண்டக்ட் பண்றாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வச்சு கண்டக்ட் பண்றாங்க. நம்மளோட டான்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது கரெக்டா தான் வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸசைஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சியோம் பிரகார் அப்படின்றத அந்த எக்ஸசைஸோட பேரு. யார் கண்டக்ட் பண்றான்றது முக்கியம், இந்தியன் ஆர்மி தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எங்க வச்சு பண்றாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வச்சு பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலா வந்து இந்த சையத் முஸ்தாக் அலி டிராபி அப்படின்னு ஒரு டிராபி இருக்கும். இது வந்து ஒரு T20 ஃபார்மேட் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இந்த சையத் முஸ்தாக் அலி டிராபி வந்து ஃபர்ஸ்ட் எப்போ வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2006 2007 காலகட்டத்தில் BCCAல லான்ச் பண்ணப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் தான் வந்து இந்த சையத் முஸ்தாக் அலி டிராபி. ஒரே நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கிறேன். சயீது முஸ்தாக் அலி டிராபி. வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து அது என்னடா சயீது முஸ்தாக் அலினா வந்து அவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சயீது முஸ்தாக் அலி அப்படின்றது அவரோட பேரு. அவர் வந்து இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்டர் சரியா? அவரோட பேரை வந்து அப்படியே வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க, இதுல மொத்தம் எத்தனை டீம் வந்து விளையாடணும்னா 38 டீம் வந்து விளையாடும். ஓகேவா? 5 குரூப்ல இருந்து 38 டீம் வந்து விளையாடும். இப்போ வந்து ரீசெண்டா வந்து இந்த சயீது முஸ்தாக் அலி டிராபியோட 2025 எடிஷன் வந்து முடிஞ்சிருக்கும். 2025-26 எடிஷன் வந்து முடிஞ்சிருக்கும். இல்ல யார் ஜெயிச்சிருக்கான்றது முக்கியம், ஜார்க்கண்ட் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. யார் தோத்துருக்கான்றது முக்கியம், ஹரியானா வந்து தோத்துருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க வந்து ஜார்க்கண்டோட கேப்டன் யாருன்னு பார்த்துக்கோங்க, இஷான் கிஷான் அப்படின்றது தான் அவங்களோட கேப்டனு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த சயீது முஸ்தாக் அலி டிராபி இருக்கும் பாத்தீங்களா, 2006 ஆரம்பிச்சு இப்போ 2025 ஆச்சா. இதுல வந்து அதிகமா செஞ்சுரி வந்து யார் அடிச்சிருக்காங்கன்னா அபிஷேக் சர்மா அப்படின்றவங்க வந்து அதிகமா செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஈக்குவல் பண்றாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, இஷான் கிஷான் அப்படின்றவங்க வந்து ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டர்னு இருக்கும், அது தப்பு சரியா? ஆல்ரெடி வந்து அபிஷேக் சர்மா வந்து 5 அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இஷான் கிஷான் வந்து ஈக்குவல் பண்றாங்க அப்படின்றது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் இல்ல. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து புரிஞ்சிச்சு தானே? அடுத்து போலாம் தானே? நான் கேட்கவே இல்லை. ஓகே சூப்பர். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து பாரத் இது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் வந்து இந்த மாதிரி மாற போறாங்க அப்படின்றத படிச்சிருப்போம். ஜனவரி மாசம் இப்போ வந்து மாறிட்டாங்க சரியா? மாறிட்டாங்கல்ல, ஜனவரி 1ல இருந்து எஃபெக்ட்க்கு வராங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. நான் பாரத் தேட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாரத் தேட்டர்ல வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து சிஓ வந்து இருந்திருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது எம்டிஎன் சிஓ வந்து ஆல்ரெடி வந்து இருந்திருப்பாங்க ஒருத்தவங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கோபால் விட்டால் அப்படின்றது அவங்களோட பேரு. ஓகேவா? அவங்கள வந்து இப்போ எங்க மாறி இருக்காங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மனா வந்து போயிட்டாங்க. அதனால வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்கும் பாத்தீங்களா, அதனால வந்து ஒருத்தவங்க வந்து எம்டிஎன் சிஓ வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, ஷஷ்வாத் சர்மா அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஆல்ரெடி இவங்க வந்து எம்டியா வந்து இருந்திருப்பாங்க. எம்டியா தான் இருந்திருப்பாங்க. கரண்ட்லயே வந்து சிஇஓ வந்து இருப்பாங்க சரியா? சிஇஓ டெசிக்னேட்டா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து முன்னாடி வந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னா சிஓஓ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்சூமர் பிசினஸ் ஆபரேஷன் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து எம்டிஎன் சிஓ வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். யாரை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்றது முக்கியம். கோபால் விட்டால் அப்படின்றவங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவர் எங்க மாத்திருக்காங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மனா வந்து மாத்திருக்காங்க. இவரோட டென்யூர் எவ்வளவு பாத்துக்கோங்க, இந்த சஷ்வாத் சர்மாவோட டென்யூர் வந்து 5 வருஷம் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து மோடி வந்து ஒரு ஊருக்கு வந்து போயிருப்பாங்க. எந்த ஊருக்கு போயிருப்பாங்கன்னா வந்து ஓமனுக்கு வந்து போயிருப்பாங்க. எதுக்காக போயிருப்பாருனாங்க, ஓமனுக்கும் இந்தியாவுக்கும் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 70 வருஷம் ஆச்சு. இந்த 70வது அனிவர்சரிக்காக மோடி வந்து அங்க வந்து போயிருப்பாங்க சரியா? போயிட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த நியூஸ். ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து ஓமனுக்கு வந்து போயிருப்பாங்களா, அங்க வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இருக்கும் ஓமன்ல. அந்த அவார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஓமன் அப்படின்னு அந்த அவார்டோட பேரு. அந்த அவார்டு வந்து மோடிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வரோம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து வாங்கிட்டு வராரு. இது வரைக்கும் 28 அவார்டு வந்து வாங்கியிருப்பாரு. இப்ப இதையும் சேர்த்துக்கோங்க சரியா? ஓமனோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க, ஆர்டர் ஆஃப் ஓமன் சரியா? அதே ஈவெண்ட்ல வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்தியாவும் ஓமனும் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இந்தியா வந்து ரீசெண்டா வந்து யூகே கூட வந்து இதை வந்து போட்டிருந்தாங்க. இப்போ ஓமன் கூடயும் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சில பல விஷயங்கள்லாம் வந்து மாத்திருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அது பேரு என்னது,
இன்ட்ரா எங்க இருக்குது? இன்ட்ரா கார்ப்பரேட் டிரான்ஸ்ஃபரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்றது, இப்போ வந்து இந்தியாவோட கம்பெனி நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு இந்தியாவோட கம்பெனி வந்து ஓமன்ல இருக்குன்னா அதுல வந்து எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பேர் இந்தியன்ஸ் வந்து இருக்கலாம், எவ்வளவு பேர் வந்து ஓமன்ஸ் இருக்கலாம் அப்படின்றது சொல்றதா வந்து இந்த இன்ட்ரா கார்ப்பரேட் டிரான்ஸ்ஃபரிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஓமன்ல இருந்து இந்தியா கம்பெனி இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து 20 பேர் மட்டும் தான் வந்து இந்தியன்ஸ் வந்து இருக்க முடியும், மிச்சம் 80 பேர் வந்து ஓமன்ஸ் தான் வந்து இருக்க முடியும். இப்போ வந்து அதுல இதை வந்து மாத்துறாங்க. இந்த மாதிரி வந்து 20ல இருந்து 50 வந்து மாத்துறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்தியனோட ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஓமனுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க வித்தின் 90 நாளுக்குள்ள நல்லா பார்த்துக்கோங்க, 3 மாசத்துக்குள்ள வந்து அவங்க வந்து திருப்பி வந்திருக்கணும். இப்ப என்ன பண்றாங்க, அது வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். 3 மாசத்துல இருந்து 2 வருஷமா வந்து கூட்டியிருக்காங்க. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா அடிஷனலா வந்து இன்னும் ஒரு 2 வருஷமும் கூட்டிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் இந்தியாவும் ஓமன் வந்து எவ்வளவு வந்து பைலேட்டரல் ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னா 10 மில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஏதாவது சொல்ல வந்தீங்களா? அவங்க பேர் என்ன? அப்சராவா? புரிஞ்சிச்சா இந்த நிமிஷம் நான் சொன்னதெல்லாம்? ஓகே, சூப்பர். இந்த 4 விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 20% 50%லாம் முக்கியம், சரியா? அதே மாதிரி வந்து 90 நாள்ல இருந்து இப்போ வந்து 2 வருஷம் தேவைப்பட்ட 4 வருஷமும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து வந்து வேற எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் யூனிகான்னா என்ன, கேர்சில்னா என்ன, சீட்டானா என்ன அப்படின்றது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கேர்சிலுக்கும் சீட்டாக்கும் என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? யூனிகான் வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அதோட வேல்யூ வந்து 1 பில்லியனோ அல்ல அதுக்கு மேல இருந்தாவோ அதை யூனிகான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த கேர்சில் சீட்டா இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரி, நான் இந்த நியூஸ் சொல்லிடுறேன், நீங்க சொல்லி வச்சிருங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து என்ன அவார்ட்னா ஒரு அவார்டு. இந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க. ஆஸ்க் பிரைவேட் வெல்த் ஹருன் இந்தியா யூனிகான் அண்ட் ஃபியூச்சர் யூனிகான் அவார்டு அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து தருவானா வந்து இந்த ஆஸ்க் பிரைவேட் அப்படின்னு ஒருத்தவனும் அந்த ஹருன் இந்தியா இருப்பான் பார்த்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. அது எதுக்காக இந்த அவார்டு வந்து தராங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார்ட் அப் அடுத்த யூனிக்கானா வந்து மாறுறதுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியலா இருக்கும் பார்த்தீங்களா, லைக் வந்து அடுத்த யூனிக்கான மாறுறதுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் வளர்ந்துட்டு வரும் பார்த்தீங்களா, நல்லா வளர்ந்துட்டு வரும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா எதுக்காக கொடுக்குறாங்கன்றது? இப்படி வரும். ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்ல இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் வந்து சீட்டா, அதுக்கப்புறம் வந்து உனக்கு யூனிகான். கேர்ள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து 200ல இருந்து ஓகே 200ல இருந்து 500 மில்லியன். எனக்கு வந்து இது அமௌண்ட் வந்து சரியா தெரியல, சரியா? 500 மில்லியன். அதுக்கு வந்து அதே இது வந்து இந்த சீட்டான்றது வந்து 500ல இருந்து 1 பில்லியன் நினைக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் வந்து 1 பில்லியனுக்கு மேல வந்துச்சுன்னா வந்து நான் பார்த்தேன் இதுல ஏதோ தப்பு இருக்கு, சரியா? ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸில் வரும், அதுக்கப்புறம் வந்து சீட்டா வரும், அதுக்கப்புறம் தான் யூனிகான் வரும். அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பிடிஎஃப் வந்து அந்த குரூப்ல இருக்கும் மேம். நீங்க இருக்கீங்க அந்த குரூப்ல? அது பேர் என்ன? மேகத்தின் மேல் ஈர்ப்புல வந்து டிசம்பர் 20 பிடிஎஃப். ஓகே, இதே நான் பார்த்தேன் ப்ரோ, சரியா? நானும் எழுதி வச்சேன் அது. ஆனா வந்து இந்த நியூஸ்ல வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸில் தான் வருது, அடுத்து சீட்டா வருது, அதுக்கடுத்து யூனிகான் வருது. யாருக்காச்சும் தெரியுமா அது கரெக்டா? நானும் ஃபர்ஸ்ட் இதுதான் எழுதுனேன். ஓகே, இது பாத்துக்கோங்க. இந்த அவார்டை மட்டும் இப்போதைக்கு பாத்துக்கோங்க. இந்த அவார்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆஸ்க் பிரைவேட் வெல்த் ஹருன் இந்தியா யூனிகான் ஃபியூச்சர் யூனிகான் அவார்டு அப்படின்றத இந்த அவார்டோட பேரு. இப்போ யாருக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்கன்னா இனோவேட்டிவ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் தான் வந்து இந்த அவார்டு வந்து தராங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே?
ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்ன வந்து நைட்ஹுட் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருப்போம். என்னன்னா வந்து ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து டிசம்பர் மாசம் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா வந்து டேவிட் பெக்கம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க. இது வந்து இந்த யூகே இருக்கு பாத்தீங்களா, அந்த யூகேல கொடுக்கப்படுற ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இது யாருக்கு கொடுப்பாங்கன்னா வந்து அந்த ஊர்ல இருக்க ஸ்போர்ட்ஸ், இல்லைன்னா வந்து ஆர்ட்ஸ், கல்ச்சுரல், இந்த பப்ளிக் சர்வீஸ், சோசியல் ஒர்க்கு, இந்த மாதிரி விஷயத்துல அந்த ஊரை வந்து கௌரவப்படுத்திருப்பாங்க பாத்தீங்களா. எப்படி சொல்றது, அந்த ஊரோட ரெப்புடேஷனை வந்து கௌரவப்படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. எக்ஸப்ஷனல் சர்வீஸ் வழியா வந்து பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இல்ல வேற என்ன சிறப்பு அம்சம்னா, ஒன்ஸ் வந்து இந்த அவார்டு வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து வாங்கிட்டா, ஒரு மென் வந்து வாங்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து சார் அப்படின்னு சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்க. அதாவது சார் டேவிட் பெக்கம், சார் ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஜிம்மி ஆண்டர்சனா யாருக்கோ கொடுத்தாங்களே அப்படிதான் வந்து கூப்பிடுவாங்க. அதே இது உமன்ஸுக்கு வந்து எப்படி வந்து கூப்பிடுவாங்கன்னா டேம் அப்படின்றது சொல்லுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்கன்றது முக்கியம். டேவிட் பெக்கம் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஓகேவா, இங்கிலாந்தோட முன்னாள் கேப்டன் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்து 3 வேர்ல்டு கப் வந்து விளையாண்டுருக்காங்க, 2 யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்போம். ஓகேவா, ஆக்சுவலா வந்து ஒரு செரிமானி நடந்திருக்கும். அந்த செரிமானியோட பேர் என்ன வந்து வின்சர் கேஸ்டில் அப்படின்றது செரிமானி. அங்க வச்சுதான் வந்து இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்போம். வழங்குச்சு தானே, நான் பேசுறது புரியுதானே இன்னைக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா வந்து டர்னர் பிரைஸ் அப்படின்னு ஒரு பிரைஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கொடுத்துருப்பாங்க வந்து 1984 வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அந்த டர்னர் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா வந்து ஒரு பெயிண்டர் ஒருத்தர் இருப்பார். அவரோட பேர் பார்த்துக்கோங்க, JMW டர்னர் அப்படின்றது தான் அவரோட பேர். அவரோட நினைவு கூறுதலா வந்து இந்த டேனர் பிரைஸ் வந்து வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் மணி பார்த்துக்கோங்க, 25,000 யூரோ அப்படின்றது சொல்ல தெரியணும். சரி, இதெல்லாம் ஓகே, ஹிஸ்டரிலாம் ஓகே. எதுக்காக கொடுக்குறாங்கன்றது முக்கியம்ல. எதுக்காக கொடுப்பாங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த டர்னர் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. முக்கியமா எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த மாடர்ன் ஆர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு முக்கியமா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, இம்பார்ட்டன்டா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த டர்னர் பிரைஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, நேனா நேனா காலு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்னன்னா வந்து இவங்க வந்து ஒரு ஆர்டிசம் குறைபாடு உள்ள ஒருத்தவங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிசம் குறைபாடு வச்சு இந்த அவார்டு வந்து யாருமே வந்து வாங்கினதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, நேனா காலோ அப்படின்றது அவங்களோட பேரு. என்ன பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னா 2025 டோனர் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன வந்து இந்த பிரைஸ் வந்து முன்னாடி வந்து யார் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா 2024 நம்ம இந்தியன் ஆர்ஜின் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஜாஸ்லின் கார் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுச்சு தானே, அடுத்து போலாம் தானே. சீட்டா 200 இருந்து 500, கேர்ள்ஸ் 500 இருந்து 1. நீங்களும் கூகுள்ல தான் பாத்தீங்களா? யூபிஎஸ்சி. ஓகே, இதை வந்து நான் மாத்தி சொல்லியிருக்கேன். அப்புறம் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. நானும் பார்த்தேன், ஆனா ஒரு இதுல இருந்து இப்படி இருந்துச்சு, ஒரு இதுல அப்படி இருந்துச்சு. அதையும் பாத்துக்கோங்க சரியா. நியூஸ் நம்பர் 13 சரியா. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஒரு இது FAO குளோபல் டெக்னிக்கல் ரெகக்னைசேஷன் அப்படின்ற ஒரு ரெகக்னைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து இது எதுக்காக பண்றாங்க அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து கொடுப்பாங்கன்னா வந்து நம்ம ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதோட யூஎனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அவன் தான் வந்து இந்த ரெகக்னைசேஷன் வந்து கொடுப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு மாடலோ இல்லை ஒரு ப்ராஜெக்டே எடுத்துக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலோ, இல்லைன்னா வந்து ஃபார்மர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலோ, நீ பண்ற ப்ராஜெக்ட் புரியுதா, நீ ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து புதுசா வந்து ஏதோ ஒரு மாடல் வந்து பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த மாடல் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு சேஃபா இருந்தாலோ இல்லைன்னா வந்து ஃபார்மருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெகக்னேஷனோட பேர் தான் வந்து FAO குளோபல் டெக்னிக்கல் ரெகக்னைசேஷன் அப்படின்ற ஒரு ரெகக்னைசேஷன். இந்த விஷயத்தை யார் பண்றாங்கன்றது முக்கியம். யூஎனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் பாத்தீங்களா, அவன் தான் வந்து இந்த ரெகக்னேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். இப்ப வந்து யாருக்கு இந்த ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா, சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் இன் மேங்க்ரோ ஈகோசிஸ்டம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்படின்ற ஒரு மாடலுக்கு வந்து இந்த ரெகக்னைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மாடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா, அந்த மாடலை வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்றது முக்கியம். நேச்சர் என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சொசைட்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, நியூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அது என்னடா SAIMEன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பாண்டே வந்து வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அது மீன்லாம் வந்து வளர்ப்பீங்க பாத்தீங்களா. அதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்துல இருக்க மேங்க்ரோவ் ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த மாடல்ல மேங்க்ரோவ் ட்ரீஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும்பா. ஏன்னா வந்து அந்த மேங்க்ரோவ் ட்ரீயோட அதோட சிறப்பம்சமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்க அழுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அழுக்க வந்து அதே வந்து கிளீன் பண்ணிடுது. ரொம்ப இருந்ததான் தப்பு, ஒரு 5-30% முடி இருந்துச்சுன்னா அதுவே அங்க இருக்க அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணிடுது. அதுவுமே வந்து நம்ம வந்து மீனையோ இல்ல இறாலையோ வந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீன் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த இலையை தான் சாப்பிடுது. சாப்பிடுதா மீன்ஸ் என்னமோ சொல்லியிருப்பாங்க சரியா. அந்த இலையை தான் இந்த இறாலோ இந்த மீனோ வந்து அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால வந்து நாங்க வந்து அதை வெட்டாம அப்படியே வந்து எப்படி சொல்றது, அந்த மேங்க்ரோ அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு நடுவுலயே வந்து மீனை வளர்க்குற மாதிரி ஒரு மாடல் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாடலோட பேருக்கு தாங்கிறது சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் இன் மேங்க்ரோ இக்கோசிஸ்டம். இதை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கான்றது முக்கியம். நியூஸ் அப்படின்றவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. விளங்குச்சு தானே இது? 5-30% அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே தானே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சு தானே? எங்க வச்சு இந்த ஆர்கனைசேஷன் பண்ணியிருப்பான் வந்து இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட 80th anniversary வந்து நடந்திருக்கும். 80th anniversary அதே மாதிரி வந்து வேர்ல்டு ஃபுட் ஃபோரம் அதுவும் நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் வந்து ரோம் இத்தாலியில வச்சு நடந்திருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த ரெகனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. PDF எதுன்னு கேட்டு ஓடிட்டாங்களா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து, அதோட பேர் பார்த்துக்கோங்க, டாப் 200 செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர் அப்படின்ற ஒரு லிஸ்ட். அது என்னடா டாப் 200 செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர்னா வந்து, செல்ஃப் மேட்னா என்னது, அவங்களாம் வந்து உயர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட அப்பா காசையோ அவங்க பரம்பரை காசோ இல்லாம அவங்களோட காசு வழியாவே ஒரு ஒரு இதை வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு கம்பெனியோ இல்ல இதையோ பில்ட் பண்ணி வந்து உயர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து செல்ஃப் மேட் ஆண்டர்பிரினர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து டாப் 200 லிஸ்ட் வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. யார் வந்து விட்டுருக்காங்க பாத்துக்கோங்க, IDFC ஃபர்ஸ்ட் பிரைட் அவனும் அருண் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த வந்து விட்டுருப்பாங்க. இது எத்தனாவது எடிஷன் பாத்துக்கோங்க, 3வது எடிஷன். இல்ல யார் டாப்ல இருப்பானா வந்து தீபிந்தர் கோயல் அப்படின்னு ஒருத்தவங்க. உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த எட்டர்னல் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ஜொமேட்டோ இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட இவர் தான் வந்து இந்த தீபிந்தர் கோயல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இவரோட வேல்யூவேஷன் அதாவது சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து 3.2 லட்சம் கோடி வந்து இருக்கு. ரெண்டாவது யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த டிமார்ட்டோட உரிமையாளர் இருப்பாங்க பாத்தீங்களா, ராதாகிருஷ்ணன் டாமனி, அவங்க வந்து ரெண்டாவது வந்து இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, இந்த டாப் 200 சொன்னீங்கன்னா டாப் 200ஓட மொத்த சொத்து மதிப்பு வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 42 லட்சம் கோடி வந்து இருக்கும். அந்த டாப் 200ல எத்தனை கம்பெனிஸ் வந்து எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படின்றது முக்கியம்ல. எந்த ஊர்ல வந்து அதிகமா கம்பெனிஸ் இருக்குன்னா பெங்களூர்ல தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 52 கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகே, பெங்களூர்ல 52 கம்பெனிஸ் இருக்கு. இந்த டாப் 200ல எந்த ஊருக்காரங்க வந்து அதிகமா இருக்காங்கன்னா 88 பேர் வந்து பெங்களூர்காரங்க தான் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து இது வந்து எல்லாத்துக்கும் அடுத்து வந்து உமன்ஸுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. உமன்ஸ்ல யார் டாப்ல இருப்பாங்கன்னா பால்குனி நாயர் அப்படின்னு ஒருத்தவங்களும் அட்வைட்டா நாயர் அப்படின்னு ஒருத்தவங்களும் டாப்ல வந்து இருக்காங்க. மொத்தம் 200 பேர்ல 20 பேர் வந்து உமன்ஸ்ல வந்து இருக்காங்க. அவங்களோட கம்பெனி வேல்யூ ஒட்டுமொத்த வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.3 லட்சம் கோடி அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? உமன்ஸ்ல யார் யங்கஸ்ட்னு கேட்டீங்கன்னா இந்த அட்வைட்டா நாயர் சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து யங்கஸ்ட். மொத்தமா வந்து யார் வந்து யங்கஸ்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஜெப்டோட 2 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா ஃபவுண்டர்ஸ், அவங்க தான் வந்து யங்கஸ்ட் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. அந்த கைவாலியா ஓரா அப்படின்னு ஒருத்தவங்களும் ஆதித் பலிச்சா அப்படின்னு ஒருத்தவங்களும் தான் யங்கஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து
ஓகே, இந்த 200 கம்பெனிஸ்க்கா எந்த செக்டர்ல வந்து அதிகமா வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அதிகமா இருக்குன்னா இந்த ஃபினான்சியல் சர்வீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 47 கம்பெனிஸ் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த 200 கம்பெனிஸ்ல எந்த கம்பெனில வந்து ஹையஸ்ட் ரெவன்யூ இருக்கும்னா வந்து இன்டர் குளோப் ஏவியேஷன், அதுல தான் ஹையஸ்ட் ரெவன்யூ இருக்கு, ஹையஸ்ட் ப்ராஃபிட்டும் அதுல தான் இருக்கு அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருப்பான். புரிஞ்சுச்சா நான் பேசுனது? எல்லாமே வேல்யூ தான் இருக்கும். ஹலோ, புரிஞ்சுச்சா? சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் முடிய போதா, அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒரு சில விஷயத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த பார்ப்பா, இந்த வருஷம் மட்டும் 2025 மட்டும் நாங்க வந்து இந்தியாவுக்கு வந்து, அதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கும் பாத்தீங்களா, கவர்மெண்ட்டுக்கு மட்டும் எவ்வளவு வந்து நாங்க வந்து லோன் வந்து கொடுத்துருப்போம்னா கிட்டத்தட்ட வந்து 4.258 பில்லியன் டாலர் வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 16 ப்ராஜெக்ட்க்கு வந்து காசு வந்து கொடுத்துருக்கோம். அதுல வந்து எதுக்கு அதிகமா கொடுத்துருக்கோம், எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அதிகமா கொடுத்துருப்போம்னா வந்து இந்த ஸ்கில்லிங் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு தான் வந்து அதிகமா வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 32% வந்து அதுக்கு மட்டுமே கொடுத்துருக்கோம். முக்கியமா சொல்ல போனா வந்து இந்த பிஎம் சேத்து இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஐடிஐ எல்லாம் வந்து மாடல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட வந்து $846 வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து எதுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 26% வந்து கொடுத்துருக்கோம். அதுல முக்கியமா என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த பிஎம் சூரியகருக்கு மஃபிஜிலி யோஜனா இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ஒரு $650 மில்லியன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அர்பன் டெவலப்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், அடுத்து ஹெல்த் கேரு, அடுத்து வந்து ரூரல் பவர், கடைசியா வந்து ஈகோ டூரிசம். சரியா, இதுதான் இவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? அடுத்த போலாம் தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னா, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இந்த விஷயம் புரியும்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேர்மை பத்தி தெரியணும். விசா வேவர்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்க வந்து இந்தியாவோட ஆபீசர்ஸ் நல்லா பாத்துங்க, ஏதோ ஒரு அபிஷியல் ஆபீசரோ யாரோ ஒருத்தவர் வந்து நம்ம ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வந்து போறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கண்டிப்பா வந்து விசா வந்து தேவைப்படும். விசா வேவர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விசா வேவர் அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஊர்ல வந்து போட்டுட்டோம்னா அந்த ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கோ, நம்ம ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்து போறதுக்கோ விசா வந்து தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யார் யார் போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க, இந்தியாவும் சவுதி அரேபியாவும் தான் போட்டிருக்காங்க. அக்ரிமெண்டோட பேர் பாத்துக்கோங்க, விசா வேவர்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த விஷயம் எதுக்காகன்னு சொல்லியிருக்கோம், எதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்லி பண்ணிருப்பானா வந்து ரெண்டு பேருக்குள்ள இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இந்த வந்து இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிருப்பானா வந்து இந்தியன் பார்லிமெண்ட்ல இருப்பாங்க பாத்தீங்களா, இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. என்னத்த பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்தியா சவுதி அரேபியா பார்லிமெண்டரி ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து டிசம்பர் 18 வந்து யூஎன் அரபிக் லாங்குவேஜ் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகேவா? அதாவது இந்த யூஎன்ல வந்து எப்போ யூஎனோட அபிஷியல் லாங்குவேஜா வந்து இந்த அரபிக் வந்து எப்போ வந்து இது பண்ணாங்கன்னா வந்து 2000, அதாவது ஆகி வந்து ஒரு 52 வருஷம் ஆச்சு. சரியா, அப்ப கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது யுஎனோட அபிஷியல் லாங்குவேஜா வந்து இந்த அரபிக் வந்து 52 வருஷம் ஆச்சு. அது வந்து டிசம்பர் 18 தான் வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எந்த தீம்குள்ள வந்து பண்றாங்கன்னா இனோவேட்டிவ் பாத்வேஸ் ஃபார் அரபிக் அப்படின்னு ஒரு தீம்குள்ள வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பயாலஜிக்கல் பார்க், அதோட பேர் பார்த்துக்கோங்க, பேனர் கத்தா அப்படின்றது அதோட பேரு. இது எங்க இருக்கு அப்படின்றத சொல்ல தெரியணும். பெங்களூர் கர்நாடகால வந்து இருக்கு அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னா வந்து இதை நாம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா, கர்நாடகாவோட ஃபர்ஸ்ட் ஜென் விஜெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்க இருக்குன்னா வந்து பெங்களூர்ல வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பாங்கன்னா வந்து நம்ம கமலா ஹாரிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, 107 டேஸ் அப்படின்றது அந்த புக்கோட பேர். ஓகே, புரிஞ்சுச்சா? இன்னைக்கு நான் பேசின விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா?